ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கொத்தவரங்காய் கறி பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு சின்ன சின்ன கீத்தா, ஒரு கொஞ்சம் தேங்காய் பூ இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதான் இதுக்கு அரைக்க வேண்டியது. அது நான் எழுத்துலையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம இதை பவுட்ராக பண்ணி வச்சுக்கணும், தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு முந்தைய நம்ம கொத்தவரங்காயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த பவுட்ரு எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், கொத்தவரங்காய் கட் பண்ணாவெல்லாம் ரொம்ப லேட்டாகும். அதெல்லாம் போட்டால் வீடியோ லேட் ஆகும்னு அதெல்லாம் உங்களுக்கு காட்டலை. இப்போ வேக வச்சுட்டேன், அதை மட்டும் காட்டுறேன். நல்லா குக்கரில் விட்டு 2 விசில் விட்டேன். அது நல்லா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. ஒரு விசிலுக்கும் வெந்துடும். எங்கள் குக்கரில் 2 விசிலுக்கு இந்த மாதிரி வேகும். வெந்ததையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். தண்ணியை விட்டு எடுத்து வச்சுக்கணும். இது கொத்தவரங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி கறி மாதிரி பிள்ளைங்கள்லாம் எல்லாமே சாப்பிடும். இப்போ நம்ம அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கொஞ்சம் புது சேனல், மறந்துடாமல் ஒரு லைக், அப்படி ஒரு சப்ஸ்கிரைப். இப்போ அதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய் இதை போட்டு அதை கொஞ்சம் வதக்கிடுங்க. பூண்டு வேணால் போட்டுக்கலாம், ஆனால் பூண்டு போட்டு அரைச்சிட்டோம், அதனால் நான் போடலை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வேக வச்சுருக்க அந்த கொத்தவரங்காயை நல்லா வெந்துடும். இது ரொம்ப டேஸ்டியாக ஒரு கறி, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டுச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணியும் வற்றிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கூடவே கொஞ்சம் உப்பு, இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான உப்பு. கொத்தவரங்காய் குடலுக்கு சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. குடலுக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உப்பையும் சேர்த்து கரெக்டாக நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக. கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை கரம் மசாலா போதும். ஒரே ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ ரெடி, கொத்தவரங்காய் கறி ரெடி. இது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ.